முதல்ல வந்து அரசியல் களம் தேர்தல் சூடு பிடிக்குதா? உண்மையிலே எதிர்பார்த்தத விட வேகமா போகுது. ஒருத்தர் பச்சை கலர்ல பஸ் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 90 தொகுதி சுத்தி முடிச்சுட்டு வந்துட்டாரு. யாருன்னா வாங்க, வராட்டி போங்க. நான் உண்டு, மக்கள் உண்டுன்ற மாரி அவர் பஸ்ல போறாரு. இன்னொருத்தரு முதல்வர் வந்து ஆட்சி அதிகாரம் இருக்கு. அவரால ஆட்சியில இருக்கும்போது என்ன மக்களுக்கு பண்ண முடியும்? ஸ்கூட்டர் நேத்து கூட ஸ்கூட்டர்லாம் வந்துட்டு அ மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்கூட்டர் குடுத்துட்டு, ஒரு சிலதுக்கு உங்களுடன் ஸ்டாலினு அந்த மாரி ஒரு திட்டங்கள்லாம் கொண்டு போய், ஏதோ அவரு ஆட்சியில இருக்கும்போது என்ன பண்ணுமோ, அத பண்ணிட்டு இருக்காரு. சீமான் அவர்கள் கேட்கவே வேணாம். வேட்பாளர்களே அறிவிச்சுட்டாரு. இது வந்து ஒரு வந்து ஸ்பீடா போறாரா? இல்ல கச்சாமுச்சான்னு போறாரான்னு தெரியல. எக்கு தப்பா போறாரான்னு தெரியல. வேட்பாளர் அறிவிச்சுட்டாரு. ஊர் ஊரா போய் பேசுறாங்க, போராட்டம் பண்றாங்க. அ அதிகமான தெருக்கூட்டங்கள், அதிகமான அந்த கிராமத்தில நடத்தக்கூடிய கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்க தான் நடத்துற மாரி எனக்கு தெரியுது. நல்ல கருத்தா பேசுறாங்க. பட் இதில நடுவுல விஜய் மேல வந்து இப்போ வந்து காட்டமா பேசுறாரு. இது என்னன்னா, உள்ளபடியே பார்க்க போனா, சீமான் அவர்கள் வந்து கொஞ்சம் உஷாராயிட்டார். ஏன்னா, இளைஞர்களோட மோகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க போயிட்டு, "எப்பா யாருக்குப்பா ஓட்டு போட போறேன்னா?" "ப்ரோ, விஜய் ப்ரோ" அப்படின்ற மாரி தான் பேசுறேன். பத்திரிகையாளர்கிட்டயே. "ஏன்பா?" அப்படின்னா, "அதெல்லாம் தெரியாதுப்பா, விஜய்." அத வந்து அவரு எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாரு. யாரு? சீமான் வந்து அத எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாரு. அதாவது அரசியல் தெளிவு இல்லாம, சினிமாவ பார்த்து, பாட்ட கேட்டு, டிக்டாக் பார்த்து ஓட்டு போடாத அப்படின்றது 1. இதுல ரொம்ப முக்கியமா ஒளிஞ்சிருக்கிற விஷயம் என்னன்னா, விஜயோட வருகையால எங்க நாம் தமிழர் கட்சி வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும். நம்ப 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம்னா, அசிங்கமா போயிரும். நம்ப கிட்ட இருக்கிறவங்கள தக்க வச்சுக்கணும். தம்பிகள வந்து பாதுகாப்பா பார்த்துக்கணும். அப்படின்றதுனால அவர் என்ன பண்றாருன்னா, என் கூட இருந்தா நீ சிறுத்த, வேங்க, வேட்டையாடுவ, புலி, போர்க்குணம். அங்க போயிட்டனா அணில் குஞ்சு ஆயிருவ. இது வந்து கிட்டத்தட்ட லைட்டா மூளை செலவு தான். அப்ப என்ன பண்றாருன்னா, அணில் குஞ்சன்னு சொல்லிட்டு அவர்களோட தொண்டர்கள வந்து ஒரு மாரி அது கொஞ்சம் ஜனரஞ்சகமா இருக்கும் பார்க்கும்போது. பட் அதன் பின்னாடி இருக்கிற சூட்சுமம் பாருங்க. காட்டு கதையெல்லாம் சொல்றாரு. புலி எப்படி வேட்டையாடும்? புலி அங்கிட்டும், இங்கிட்டும் ஒரு காட்டு மானு, ஒரு யானை அத சாப்பிட்டா அதுக்கு வந்து ஒரு வீரியம். இது குறுக்கா முறுக்கா அணில் குஞ்சு ஓடுது, போய் மரத்தில ஏறிக்க போ. உன்ன நான் அடிச்சு என்ன அப்படின்றது. அதெல்லாம் எதுக்கு பண்றாருன்னா, அவர்களோட தம்பிகளை பாதுகாக்கணும். காலைல விடிஞ்ச உடனே ஒரு 1000 பேர் போய் மாவட்டத்துக்கு போய் விஜய் கட்சியில சேர்ந்துட்டா அவனும் திருப்பி போயிட்டு ப்ரோ, விஜய் ப்ரோ அப்படிம்பான். அப்ப என்னடா இது இவ்வளோ கொள்கை பேசி தெரு தெருவா போய் தொண்ட தண்ணி போய் கத்தி காசு வேற இல்ல, வாக்காளர்கள் காசு குடுத்து கட்சிய வளர்க்கலான்னு பார்த்தா அதுவும் முடியல. சரி மக்களாச்சும் ஓட்டு போடுவாங்கன்னா, எனக்கு என்ன அப்படின்ற நிலைமையில மக்கள் இருக்கிறாங்க.